இந்த உலகத்துடைய மிக முக்கியமான அதிகாரத்தின் தலைநகரமாக 2000 வருஷத்துக்கு மேலே இருந்துக்கிட்டு இருந்த ஒரு ஊர். 55,000க்கு மேற்பட்ட மிகவும் செல்வந்தர்களான மக்கள் வாழ்ந்துக்கிட்டு வந்த ஒரு சூழ்நிலையில் வெறும் 8 நாளில் 12,000க்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்படுறாங்க. 35,000க்கு மேற்பட்டவங்க அந்த ஊரை விட்டே ஓடி போயிடுறாங்க. மீதம் இருக்கிற கொஞ்சம் பேருக்குமே அந்த ஊர் ஒரு வாழும் நரகமாக மாறி போகுது. இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு கிறிஸ்தவ மத தலைவருடைய பதவி பேராசை தான் அப்படிங்கிறது எவ்வளோ வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் இல்லையா? 1527ஆம் வருஷம் ரோம் நகரத்தில் நடந்த இந்த பேரழிவு திருச்சபை வரலாற்றையே நிரந்தரமாக மாற்றி அமைத்த ஒரு சம்பவம் அப்படின்னு நிறைய வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் இருந்த போப் கிளெமென்ட் VII இவருக்கு தான் திருச்சபை தலைவராக இருந்தால் மட்டும் போதாது, ஐரோப்பாவில் இருக்கிற எல்லா அரசர்கள் பேரரசர்களுக்கும் மேலே தான் ஒரு மகா பேரரசராக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விபரீதமான ஆசை வந்துச்சு. இவரோட இந்த ஆசைக்கு மிகப்பெரிய தடையாக இருந்தது யாருன்னா சார்லஸ் V அப்படிங்கிற ஒரு பேரரசர். அவர் ஜெர்மனி மற்றும் ஸ்பெயின் நாட்டுக்குரிய அரசராக இருந்திருக்கிறாரு. இந்த சார்லஸ் Vக்கு எதிராக போப் கிளெமென்ட் VII ஒரு புதிய அணியை உருவாக்குறாரு. இவர் கூட இட்டாலி மற்றும் பிரான்ஸ் அரசர்களை கூட்டணி சேர்த்துக்கிட்டு இந்த சார்லஸ் V அவருக்கு எதிராக ஒரு போரை துவங்கி வைக்கிறாரா 1526ஆவது வருஷத்தில். இந்த போர் பிரான்ஸ் நாட்டோட எல்லைக்குள்ளே நடக்குது. இதில் இந்த போப் கிளெமெண்டோடைய கூட்டணி படுதோல்வி அடையுது. ஆனால் அந்த போரில் வெற்றி பெற்ற பேரரசருக்காக போரிட்ட சுமார் 20,000க்கு மேற்பட்ட போர் வீரர்களுக்கு அப்போ அவங்களோட ஊதியத்தை கொடுக்குற அளவுக்கு பேரரசர்கிட்ட காசு இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அவர் அவங்கள திசை திருப்புறதுக்காக என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நேரடியாக ரோம் நகரத்துக்கு போய் இந்த போப் கிளெமென்ட் VII இருக்காரே இவரை நல்லா மிரட்டிட்டு வாங்க, இனிமேல் என்னோடய வழியிலே அவர் குறுக்கிட மாட்டார், நான் சொல்கிறதுக்கு ஒழுங்காக கட்டுப்பட்டு நடப்பேன் அப்படின்னு அவரை உறுதிமொழி கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். ஆனால் இந்த போர் வீரர்களுக்கு படை தலைவனாக இருந்தவர் வேற ஒரு முடிவு எடுக்கிறாரு. இவர் இந்த பேரரசர் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பார், இவர் சொல்கிறத நம்ம இனிமேல் கேட்க வேண்டாம், நம்ம நேரடியாக போய் ரோம் நகரத்தை அழித்து அங்கேருந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பணத்தை சுருட்டிக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு ஒரு முடிவை பண்ணிட்டு தான் அவர் ரோம் நகரத்துக்கே போகிறார். அந்த சமயத்தில் ஏற்கனவே பெரிய கடனில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ரோம் நகரத்துக்கும் போப்புக்கும் இவ்வளவு பெரிய படையை எதிர்கொள்கிற அளவுக்கு ஒரு படை பலமே இல்லை. அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில் மிகவும் ஆக்ரோஷமாக உள்ள நுழையிற இந்த போர் வீரர்கள் உள்ள நுழையும் போதே பார்க்குற இடத்துலலாம் பொதுமக்களை கொலை பண்ணுறதும் அவங்கக்கிட்ட இருக்கிற பொருட்களையும் அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தையும் எடுத்துக்கிறதுமாக செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு சில வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறாங்க, இந்த போர் வீரர்கள் அந்த ரோம் நகரத்தில் இருக்க மக்களுக்கும் அங்கே இருந்த பாதிரியார்களுக்கும் கன்னியாஸ்திரிகளுக்கும் செய்த அந்த கொடுமைகள் இதற்கு முன்னதாக ரோம் நகரத்தை தாக்கிய பிற மதத்து படை வீரர்கள் கூட அந்தளவுக்கு கொடூரங்களை செஞ்சதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்தளவுக்கு கொடூரங்கள் இந்த போரில் அரங்கேறி இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்படியாக ரோம் நகரத்தை முற்றிலும் கைப்பற்றுற இந்த போர் வீரர்கள் கடைசியாக அதோட மத்தியில் இருக்கிற அந்த வேட்டிகன் பகுதியை சுற்றி இருக்கிற அந்த கோட்டையை சுற்றி வளைக்கிறாங்க. இப்போ கடைசியாக உள்ளே இருக்கிற அந்த போப்பை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தங்களோட உயிரை கொடுத்து ஒரு கடைசியாக இருக்கிற அந்த 150 ஸ்விஸ் போர் வீரர்கள் தங்களோட உயிரை கொடுத்து போராடிக்கிட்டு இன்னொரு பக்கம் அவர் போப்பை பத்திரமாக ஒரு சுரங்கப்பாதை வழியாக இன்னொரு கோட்டைக்கு தப்பிச்சு போகிறதுக்கு உதவி செய்கிறாங்க. போப் தப்பிச்சு போனதுக்கப்புறமா வேட்டிகன் தேவாலயத்துக்குள்ளே நுழையிற இந்த போர் வீரர்கள் அங்கே மிச்சம் இருந்த கார்டினல்ஸ், பிஷப்ஸ், பாதிரியார்கள், கன்னியாஸ்திரிகள், பொருட்கள், விலை உயர்ந்த ஆபரணங்கள் எதையுமே விட்டு வைக்கல. எல்லாத்தையும் சூறையாடி முடிச்சுட்டு எல்லாரையும் கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரோம் நகரத்தில் இருக்கிற பல கட்டடங்கள் எல்லாத்துக்கும் தீ வச்சு கொளுத்து துவங்குறாங்க. இப்போ தூரத்தில் அந்த கோட்டைக்குள்ளே இருந்து ரோம் நகரம் தீக்கிரையாகிறத இந்த போப் கிளெமெண்ட் பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டு நிற்கிறார். அதுக்கு அடுத்ததாக தன்னையும் எப்படி கொன்னுருவாங்க அப்படிங்கிற அந்த பயத்தில் இருக்கிற அவர் ஒரு மாறு வேஷத்தில் ரோம் நகரத்தை விட்டே ஓடி போகிறாருங்கிறத பார்க்குறோம். இப்படி ஓடி போகிற அவர் ஒரு வருஷத்துக்கு மேலே தலைமறைவாக தான் இருந்திருக்கிறார். கடைசியில் எந்த சார்லஸ் Vக்கு எதிராக இப்படி ஒரு போரை ஆரம்பித்து வச்சாரோ இந்த போப் கிளெமென்ட் VII, அவர்கிட்டே போய் 1200 கிலோ தங்க காசுகளை நஷ்ட ஈடாக கொடுத்துட்டு மன்னிப்பும் கேட்டுட்டு, ஐயா இனிமேல் உங்களுக்கு எதிராக நான் எந்த செயல்படவே மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழியை கொடுத்து என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு கெஞ்சுறார்.
அப்போ இவருக்கு பாவம் பார்த்து இந்த சார்லஸ் V தான் ஏற்கனவே அழிஞ்சு போன இந்த ரோம் நகரத்தில் மறுபடியும் இந்த போப் கிளெமெண்ட் VII பதவியில் வந்து உட்கார்றதுக்கு உதவி செய்கிறார் அப்படின்னு நம்ம வரலாற்றில் பார்க்குறோம். இந்த வரலாற்று நிகழ்வுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்மளோட தகுதிக்கு மீறி நம்ம எப்பயுமே ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசைப்படுறோன்னா அது நமக்கு அவமானத்தையும் நம்மளை சார்ந்தவங்களுக்கு அழிவையும் தான் கொண்டு வரும். சிந்தித்து பார்ப்போம்.